ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே தெற்கு மதுரையில் கப்பு சுடற்பட்டு வெந்தது பெண்ணாலே அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர ஜீவாஜியா ஆனது பெண்ணாலே அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர ஜீவாஜியா ஆனது பெண்ணாலே சொல்லென்று சூரியன் சொன்ன சொல்லுக்கு நின்றது பெண்ணாலே அந்த மஞ்ச கயிறுக்கும் தாலி கயிறுக்கும் தோட்டது தன்னாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே அந்த வழி இந்த மக எனையாத வந்தாலே ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே மனம் கெட்டு போன தசரதன் செத்து விட்டது பெண்ணாலே அந்த 10 தலையில் பித்த கொண்ட மன்னன் போனது பெண்ணாலே திரும்ப பாடு பாப்போம் பாலைவனம் எங்கு மூளை கட்டு மஜ்ரு போனது பெண்ணாலே அந்த ரோமாபுரி எங்க ரத்த குலமா ஆனது பெண்ணாலே இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே வாழ பயந்த பயே வாழ்ந்தானே அவளால் ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே தாழ்வது பெண்ணாலே அவனே வாழ்வது பெண்ணாலே பஞ்சபாண்ட வகை பகை வெண்டு கொடி நட்டது பெண்ணாலே அந்த 10 தலையில் பித்த கொண்ட மன்னன் போனது பெண்ணாலே கொள்ளும் அந்த வெள்ள தாஜ்மஹால் வந்தது பெண்ணாலே அந்த இந்திர சந்திர 2 வயல்களும் கெட்டது பெண்ணாலே நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணா நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே நமதிலிருந்து ஏதோ ஒரு தேவகானம் வேக நேரமாக எதை காணும் இல்லனே தேவகானம் அந்த தேவகானத்துக்கு சொந்தக்காரை 2 சுத்தி பார்க்க வேண்டும் இருக்கிற கூட்டம் வீட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அதைதான் பண்ணணும் அவங்க கிளம்புறதுக்கு நம்ம கிளம்பிடணும் கூட்டம் போதும் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு இந்த கூட்டம் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கட்டும் நம்மளத்திலிருந்து காணதை சொந்தக்காரர் யார் என்று சுத்தி பார்க்க வேண்டும் சுத்தி பார்க்கிறேன் மண்ட மேல கொண்ட போட்டு சாமி அறையா எவ்வளவு சிரமப்பட்டு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கே கெடுத்து ஏற்பாடு கொட்டாய் மேலையா மண்ட மேல கொண்ட போட்டு சாமி அறையா உங்க லெவலுக்கு எத்தனை கொட்டை 2 கழுத்துக்கு வந்துருவியா ஏயா போடுபடுத்தி ஏப்பா நாங்க வர்றோம்ல ஓதப்பட்டி உடப்பம்பட்டி இங்க வா கட்டழகி மேனியை பார் பொட்டு போவுமா கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமா
தங்கமே உரியிலிட்டா கரியும் மிஞ்சுமா பொண்ணும் பொருளும் முட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு பொண்ணும் பொருளும் முட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு போட்ட கணக்கு மாறவில்லை போய் மறைஞ்சாரு பார்த்தா பசுமரம் படுத்துக்கிட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா ஆண்டவனே உன் படப்பில் இத்தனை மாயம்மா அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா ஆண்டவனே உன் படப்பில் இந்த வேஷமா 10 பிள்ளை பெத்த பின்னு 8 மாசமா 10 பிள்ளை பெத்த பின்னு 8 மாசமா பாவி மகளுக்கு எந்த நாளு கற்ப வேஷமா பார்த்தா பசுமரம் படுத்துக்கிட்டா நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்துக்கிட்டா நெடுமரம் எப்படா முடிப்ப நீ எப்ப முடிக்க விடுவ அவ்வளவுதான் முடிக்க நீ மறுபடியும் தொடர்ற சரிப்பா நீங்களாம் 10 மணிக்கு வாசிக்க உட்காந்தாலும் சீக்கிரமா போயிட்டு ஒரு 5 யாருக்கிட்டயா எனக்கு தானே பொழப்பு போக வேண்டிய இடத்து போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருங்க போங்க நாராயண நாராயண ஆமா ஆமா என்ன வியாபாரமா பண்றேன் அதானே ஆமா மன்ற ஆமாமாண்ணே நல்லா இருக்கீங்களா நான் ஆஸ்பத்திரியில இருந்தா வந்திருக்கிறேன் தம்பி தும்முரா பேசுற மாதிரி இருக்கு யாரு தம்பி தமிழருடைய பாரம்பரியம் நான் வந்திருக்க நாடு தமிழ்நாடு அப்படிங்கறத குறிப்பறிந்து விட்டு ஆமா அப்ப இங்க இதனுடைய பாரம்பரியம் என்னட்டா வந்தவரை வரவேற்பது தமிழரின் மாண்பு எதிரியே வந்தால் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதானே பண்பாடு கேட்கணும் அதனாலதான் கேட்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாவா நான் என்ன உங்க இடத்துக்கு வந்திருக்கேன் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப யார் இடத்துக்கு வந்திருக்கது என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்ப யார பார்த்து கேட்கணும் இந்த கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்கணும் சோறு தானே திங்கற சோத்தை தான் திங்கற சுண்ணாம்பு திங்கறே அப்புறம் என்ன ஏன் கேட்கல நீ அதாவது சாமி நீங்க இப்ப என் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களை வாங்க நான் கூப்பிடுவேன் சரி இப்ப நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது உங்க வேலை பூதா பார்க்க நீங்க வந்திருப்பீங்க அந்த இடத்துல போய் நான் உங்களை கூப்பிட முடியுமா அடே எங்கன பார்த்தாலும் பார்த்த உடனே வாங்கன்னு கூப்பிடணும் இப்ப தெரியாம தான் வந்தாதே கூப்பிடணும்னு அவசியம் இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப நான் எங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்க சரி அப்ப நான் உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவேன் வாங்க சாப்பிடுங்க வாங்க சாமி சாப்பிடுங்க சொல்லணும் சொல்ல மாட்டேன் சொல்லணும்டா இப்ப நான் வீட்டுல டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க எங்க இருந்து வர்றீங்க சரி அப்ப நான் என்ன சொல்லுவேன் வாங்க சாமி டீ சாப்பிடுங்க இல்லப்பா சாப்பிடுறது இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி நீங்க சொல்லுவீங்க இல்ல டீ சாப்பிடுங்க சாமி சொல்லி வாங்கி சாப்பிடுவீங்க அதே மாதிரி நான் சர்பத்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எங்க இருந்து எங்க வீட்டுக்கு வர்றீங்க சர்பத்து குடிச்சா இந்தாங்க சாமி குடிங்கன்னு உங்ககிட்ட கொடுப்பேன் அப்ப நான் என்ன சொல்லுவேனா இல்லப்பா அதெல்லாம் இல்ல நீங்க குடிப்பீங்க அதே மாதிரி நான் தப்பி தேடி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே அதனால நான் மாத்தி கூப்பிட முடியுமா அதுக்காக நான் மரியாதையா கூப்பிடாம நிக்கிறேன் இருக்கட்டும் யார் நீங்க என்ன யாருன்னு கேட்க தாங்கள் யார் இந்த இடத்துக்கு சொந்தக்கார் எந்த இடம் யாருக்குடா சொந்தம் இந்த இடம் எனக்கு சொந்தம் எப்படி சொல்ற நீங்க எப்படி சொல்றீங்க இடம் உனக்கு சொந்தம்னு எப்படி சொல்ற அத்தாச்சி வச்சிருக்கேன் யார் வச்சிருக்குது நான் தான் வச்சிருக்கேன் எவ்வளவு நாளா 3 மாசமா வச்சிருந்தேன் இந்த மாசம் கண்டுபிடிச்சு விட்டாங்க உங்களுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாரு எதை அத்தாச்சியா உங்க அண்ணன் இருந்து எப்படி உங்களுக்கு மாறுச்சு அண்ணன் வெளிநாடு போயிட்டாரு அத்தாச்சி இங்கிட்டு மாறிடுச்சு சரி உங்க அண்ணனுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது எங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு அத்தாச்சியவா ஆமா என்ன முறை அப்ப நாங்க 2 பேரும் வெளிநாடு போயிட்டு அந்த ஆள் வச்சுக்கிட்டேன் அப்ப உங்களுக்கு முறை மாறுமே உங்க அப்பா வச்சிருந்தா இல்ல முறை மாறாது நாங்க வரும்போது முறையை மாத்திடுவோம் வரும்போது குலதெய்வம் கோயில காசு வெட்டி போட்டு மாத்திட்டு வந்துருவோம் அப்பே வச்சிருந்த அத்தாச்சியே உங்க அண்ணன் வச்சிருக்கியா நீ வச்சிருக்க எப்படி சாத்தியமா அத்தாச்சி வச்சிருந்தா தான் எங்களுக்கு இடம் சொந்தமாகும் அத்தாச்சி வச்சிருந்தா எப்படி இடம் சொந்தமாகும் என்ன அண்ணன் முன்னாடி வச்சிருந்தா அண்ணன் முன்னாடி அத்தாச்சி இல்லையா இடத்துக்கு முன்னாடி அத்தாச்சி இட்டு போடணும்டா அந்த அத்தாச்சியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத்தாச்சி இட்டு போட அத்தாச்சி அதானே அண்ணன் முன்னாடி எங்க அப்பயும் வச்சிருந்து நான் வச்சிருந்தேன் கிழிஞ்சு இருக்காது அத்தாச்சி அத்தாச்சினா ஆதாரம் அந்த ஆதாரத்தை தான் சொல்றேன் ஆதாரம் நல்லபடியா இருக்கா இருக்கு நல்லபடியா இருக்கட்டா ஆமா இடம் உங்க இடமா ஆமாங்க என்ன சொன்னீனா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம் ஆமாங்க இந்த இடம் நீங்க உங்களுக்கு அப்புறம் யாருக்கு சொந்தமா போகுதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா தெரியாது நேரத்தை யார் ஆள போறாங்க தெரியுமா தெரியாது இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய ஆட்டங்கள் எல்லாம் பாருங்களேன் இது இருக்க வரையும் ஆட்டம் இது ஏன் இடம் ஓ இடம் சம்பந்தம் இல்லாம அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் கடைசியில மண்ணுக்கு மனிதனுக்கு உண்டான போட்டியிலே வெற்றி மண்ணு தான் ஜெயிக்கும் இவன் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் எல்லா பேரும் மண்ணை வாங்கி போட்டோம் நம்ம சொல்லுவோம் அத வாங்குறேன் இத வாங்குறேன்னு சொல்லி இப்ப பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஒரு நாளைக்கு இவன் செத்தானே இவன் பூராத்தி உள்ள வாங்கி போறது நான் தான் மண்ணு சொல்லும் ஆக வாழக்கூடிய
வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். கண்டிப்பாக. யாரப்பனே? யாரை பிடிச்சி நான் பிணைகிறேன்? நான் பிணைஞ்சுக்கிட்டா தெரியுறேன். இந்த தும்முராத்தே உன்னை பேசாதன்றீங்க. நான் எப்பவுமே அப்படித்தான் பேசுவேன். நான் உன்னை பிணைய சொல்லவே இல்லையே. நானும் இப்ப பிணைகிறேன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு ஏதாவது தவறா தெரியுதா? விளங்காம இருக்கா? நான் பேசுறது உங்களுக்கு நல்லா தெரியுதா? நீ பேசுன தப்புங்கறதாண்டா நிறுத்தி கேட்க. நீங்க சரிவா கேட்டா நான் ஏன் தெளிவா சொல்லாம இருக்க போறேன்? நான் என்ன கேட்டேன்? யாரப்பனே? நான் இன்னும் யாருக்கும் அப்பன் ஆகலன்னு. அப்படி சொல்ற? ஆமா. சரி, ஒருவேளை நீ யாருக்கு அப்பன் ஆவ? என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா அப்பன் ஆகுவேன். இருக்கா? சரி சரி. யாருக்கு பிள்ளை இருந்தா நீ அப்பன் ஆவ? என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா அப்பன் ஆகுவேன். இவ்வளவு விவரமா பதில் சொல்றீங்க. ஆமா. உங்களுடைய அறிவு கூர்மையை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப பெருமையா இருக்கு. ஓஹோ. உன் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தாத்தே நீ அப்பேங்கறியே. ஆமா, என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா நான் தான் அப்பேன். அப்ப உனக்கு பிள்ளை வரக்காது. யோ, எனக்கு தாயா புள்ள வரக்கும். அதே உன் பொண்டாட்டிக்கு பிறக்கும்னா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரக்கும். அப்ப உனக்கு பிறக்கும்னா? எனக்கு தான் பிறக்கும். எப்படி ஆளுக்கு பாதி ஒரு கை ஒரு காலோட பிச்சை? ஆமா, பாதி பாதி தான. பொட்டணமாயா ஆளுக்கு பாதி வடைய பிச்சு கொடுத்து கட்டி கொடுக்கிறதுக்கு. பிள்ளை வத்தது யாரா? அட, புள்ள வத்தது என் பொண்டாட்டி தாயா. அப்ப உன்னால பிள்ளை வைக்க முடியாதா? எனக்கு புள்ள வைக்க முடியாதா? முடியுமா முடியாது? அதே என்னுடைய கேள்வி. புள்ள பெக்க முடியுமியா? எப்படி உன்னால எங்க திரும்ப எதையா பார்க்க போற? இல்லடா, பிள்ளை வைக்கிறதுக்கு வழி என்ன? கக்குனா தானே வரும். அட, கக்குனால வராது, நக்குனால வராது. எனக்கு புள்ள. அப்ப உனக்கு பிள்ளை வரக்காது. புள்ள எனக்கு வராதியா? அதத்தாண்டா கேக்குறேன். பிள்ளை உனக்கு பிறக்காது. புள்ள எனக்கு பிறக்காது, என் முண்டாடிக்கு பிறக்கும். அப்படி சொல்லு. ஏதோ ஊராம்டு பிள்ளை வத்திருக்கத. ஊராம்டு பிள்ளை ஊர் வேலைக்கா பத்துச்சு. உனக்கு பிறக்கல என்ன? யோ, எனக்கு தயா பிறந்துச்சு. அதுக்கு ஸ்கார் ஒண்ணு மாத்தி மாத்தி பேச கூடாது. சரியா? உனக்கு பிறந்துச்சுன்னு சொல்லு, இல்லனா பிறக்கல. புள்ள எனக்கு தயா பிறந்துச்சு. நீ எதுக்கு பிறந்துச்சு, எப்படி பிறந்துச்சுன்னு கேப்பேன். சத்த நேரம் இருடா. அந்த புள்ளையா யாரா அது? நீ தூக்கத்துல என்ன பூனா சுனா திட்டிட்டு படுத்துருக்கிற? சரி விடு, சொல்லுங்க. பிள்ளை பெற்றெடுத்தது, பிள்ளை வெத்தது என் முண்டாட்டி. உன்னுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தை எப்படி உன்னுடைய குழந்தை என்கிறாய்? என் முண்டாடிக்கு பிறந்த உள்ளே என் புள்ள தான் ஏன் சொல்லி. இப்போ பக்கத்துல இருக்கிற புள்ள நான் ஏன் சொல்ல முடியும்? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற. உனக்கு பசிக்குதுன்னு நான் தான் சாப்பிடணும். நீங்க சொன்னீங்கல்ல, என் முண்டாட்டி பிள்ளை வத்தா அது என் பிள்ளை. நீங்க ஆமா. உனக்கு பசிக்கும் போது ஓம் முண்டாட்டி போய் 2 தட்டு சோற, உங்களுக்கு பசிக்குதுங்க நான் சாப்பிடுறீங்கன்னு ஓம் முண்டாட்டி 2 தட்டு சோற கும்முன்னு கும்முனா ஓம் பசி நிக்குமா? மசிர்லையா நிக்கும்? ஓம் முண்டாட்டி தானடா. ஆமா. ஓம் பசி நிக்கணும்ல. அவ வயிறு வேற, என் வயிறு வேற இல்லையா? அப்ப பிள்ளை பெத்த வயிறு வேற, இந்த வயிறு வேற தானே. ஐயோ, சோறு அந்த பிள்ளைய கையில எடுத்து ஊட்டிக்கிறீமியா? புள்ள உறக்குறதுக்கு நான் தான் ஊட்டணுமியா? சோறு ஊட்டுனா புள்ள உறக்குமா? யோ, சோறு ஊட்டினா புள்ள உறக்காதியா? இது வேற ஐயோ, இது எப்படியா சொல்லி தொலைவேன்? அது ஒரு ஊட்டணும். எப்படி எனக்கு தெரியவில்லையே, விளக்கமாக கூறு. டச் போன் வச்சிருக்கீங்களா? அந்த பழக்கம் இல்லை. வேணும்னா மைக் செட் சொல்லி 2 படம் ஏத்தி விட சொல்லவா? ஒரு வேளை அந்த பெண்மகளை அழைத்து வந்து இந்த லைட்டை போட்டு செஞ்சு காட்டவா? ஓசில படம் பார்த்துட்டு போறியா? இல்லங்க, உன்னை புரியலன்னு வச்சுக்கவே. செய்முறை விளக்கத்துல சொல்றது தவறு இல்லையே. எல்லாத்தையும் ஆளை குட்டி வந்து செய்யலாமியா? இதா குட்டியாந்து வச்சு எப்படியா செய்ய முடியும்? என்ன செஞ்சீங்க? இப்போ ஒரு பைக்கு செய்ய. என்ன செஞ்சீங்க? என்ன இது செஞ்சேன். என்னையா செஞ்ச? 100 நாள் வாத்து. என்னடா சொல்ற? புரியல. அட, தொங்காசு போட்டயா? 5 காசு 10 காசுல எனக்கு விவரம் தெரிய பாத்திருக்கேன். ஆமா, நான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிருக்கேன். அது ஒரு வேலை ஒண்ணு பார்த்தேன் சாமி. என்ன வேலை? முதல்ல யார் வேலை வேற வாத்துவீங்க? தாலியை கட்டணும், தாலியை வாங்கணும், சேர்ந்து வேலை வைப்பாங்க. எங்க? முதல் ராத்திரி ரூமுக்குள்ள. ஓஹோ. முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கு என்ன வித்தியாசம்? முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கும் சின்ன வித்தியாசம் தான். என்ன? பூவை போட்டு அதுக்கு மேல நம்ம போய் படுத்தோம்னா அது முதல் இரவு. கட்டில நிறைய பூவை போட்டு அது மேல நம்ம போய் படுத்தோம்னா அது முதல் இரவு. நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவை போட்டு வச்சிருந்தா அது கடைசி இரவு. கோயிந்தா தானா? அதேதான். யாருக்கு நடக்கும் முதல் இரவு? அதே மாதிரிதான் பால். எப்படி? பிறந்தவொன்னு நம்மளுக்கு பால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பால் கொடுத்தாங்கன்னா அது முதல்ல பிறக்கிறோம்னு அர்த்தம். பாலை ஊத்துனாங்கன்னா நம்ம வாயை பொழந்துட்டோம்னு அர்த்தம். ஏண்டா பிறக்கிறதுக்கு முதல் ராத்திரிக்கு என்னடா? சரி, இருந்துட்டு போகுது. கல்யாணம் பண்ணீங்க இல்ல? ஆமா. யாருக்கு நடக்கும் சொன்னீங்க இந்த இரவு? காலியை கட்டினவங்களுக்கு தாலியை வாங்கினவங்களுக்கு நடக்கும். ஆனா நீ ஒரு வித்தியாசமான மனுஷங்க. என்ன? உன்னுடைய முகரையை பார்க்கும் போதே எனக்கு தெரியும். என்ன? நீ தனிமையில எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன்னு. தனிமையில எப்படியா செய்ய முடியும்? பொண்டாட்டியை கூட்டி போய் தானே செய்ய முடியும். அதோட போயிருந்தாலும் பரவாயில்ல. நீ 4 பேரோட உள்ள போயிருக்க. 4 பேரோட உள்ள நாங்க பணத்தை தூக்குவையா போன 4 பேரோட? நீங்க தானே சொன்னீங்க முதல் இரவுக்கு தாலியை கட்டணும், தாலியை வாங்கணும், உள்ள போனோம் சொன்னீங்கல்ல? ஆமா. தாலியை கட்டினது யாரு? நானு. தாலியை வாங்கியது யாரு? என் முண்டாட்டி. இது உங்களுடைய கணக்கு. ஆமா. நான் எப்படி சிந்திக்கிறேன் என்றால், எப்படி சிந்தினிய? தாலியை கட்டியது நீதானே? ஆமா. உன்னுடைய மனைவியினுடைய கழுத்தில் எத்தனை முடித்து போட்டாய்? 3. யார் போட்டீங்க? முதல் முடிச்சு போட்டது யாரு? நான் தான். 2வது முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. 3வது முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. முதல் இரவு யாருக்கு நடக்கும்?
இல்ல தெரியாம தான் இருடா. அவர் முதலீடு யாராருக்கு நடக்கும்? தாலியை கட்டினவளுக்கு தாலியை வாங்கினவளுக்கு. அப்ப தாலி யாராரு கட்டினீங்க? தாலி யாராரு கட்டினீங்க? நாங்க 3 பேரு. நீ உங்க அக்கா உன் தங்கச்சி. தாலியை வாங்கினவன் முண்டாட்டி 4 பேரும் முதலீடு வரையில என்ன பண்ணீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். முதல் ராத்திரியா இல்ல கூத்து பண்றியாது ஆளுக்கு போய் செஞ்சுட்டு வர்றது. நீதானா சொன்ன தாலியை அவங்க எல்லாம் கூட்டி அடுத்த ஆள் போயிடுவாங்க. கூட்டிட்டு நாங்க கூட்டி போறது ஏன் ஆள முடியாது கூட்டி போவேன். அப்ப உனக்கும் முண்டாட்டிக்கும் சொல்லணும். எனக்கு என் முண்டாட்டிக்கு தான் நடந்துச்சு. ஏதோ ஒண்ணு உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஆமா ஒரு குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. அது யார் பிள்ளை? என் பிள்ளை. என்ன பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அப்படிங்கறதால அது உங்க பிள்ளை. ஆமா. நீங்க போய் ஒரு மாமரம் வைக்கிறீங்க. ஆமா. மரத்துல இருந்து மரம் சின்னதா இருக்கு. ஆமா. பெரிய மரம் ஆயிருச்சு. மரத்துல இருந்து பூ வருது. பூவுல இருந்து பிஞ்சு, பிஞ்சுல இருந்து காய், காயில இருந்து பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். மரம் யாருட்டு மரம்? என் மரம். அப்ப பழம் யாருட்டு பழம்? என் பழம். ஐயோ மாம்பழம்யா. மாம்பழம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்? பொண்டாட்டி யாரு பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? மாமரம் யாருட்டு மரம்? ஏன் மரம். ஓம் பொண்டாட்டி பிள்ளை வத்த யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. அப்ப ஓ மரம் பழம் வந்துச்சுன்னா யாரு பழம்? இப்ப அதுலயே உனக்கு நான் வழக்கம் சொல்றேன். மாங்கன்னு வர்றதா இருந்தா முதல்ல என்ன வைக்கணும்? என்ன வைக்கணும்? மாமரம் வர்றதா இருந்தா என்ன வைக்கணும்? தெரியலையே. என்ன வைக்கணும்? மாமரம் வர்றதா இருந்தா மாங்கோட்டியா வைக்கணும். ஓஹோ. ஏன் புள்ள வர்றதா இருந்தா ஏன் கோட்டியா வைக்கணும். இதுக்கு மேல விளக்கமா சொல்ல முடியாதியா? அபச்சாரம் அபச்சாரம். யாருங்க செய்யல விபச்சாரம்? நாராயணம். இந்த மாதிரி சொல்லலாம் கேட்பதற்காகவா இந்த பூமிக்கு வந்தேன். அடையப்பா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுகிற? இவ்வளவு பெரிய சபையிலே இப்படி அநாகரிகமாக பேசுகின்றாய். நான் பெண்ணே அநாகரிகமா பேசினேன். இதுக்கு மேல விளக்கமா எவனாலும் சொல்ல முடியாதியா? இருந்துட்டு போது என்னண்டா இருந்துட்டு போது. இனி யார் என்று தெரிகின்றதா? உங்களை யாரும் நல்லா தெரியுது. என்ன தெரிகின்றது? நீங்க காளியார் கோயில் சமயக்காரர். என்னன்றா சொல்ற? ஆமா. ஆதாரம் இருக்கிறதா? இடுப்பில் பாயாச கரண்டி, கையிலே வாழைக்காசி கட்டை, இது என்ன கொத்தமல்லி கருவேப்பிலை புண்டகோஷா? உன்னுடைய நாவிலே சேனை தண்ணி வைத்தவர்கள் சரியாக வைக்கவில்லை. தண்ணி சேன தண்ணி. சேன தண்ணியா? சேன தண்ணி இல்லையா? சொல்லுங்க. இது பாயாச கரண்டியா? ஆமா. மகதையாள். இதுக்கு பேர் என்ன? இது வாழைக்காய் சீக்கிர கட்டையில இப்படி சத்த வருமாடா? சாமி சாமி கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த கட்டை கிடையாது. இந்த கட்டை நம்ம ஊர்ல வச்சிருக்காரு. எதுக்கு? இந்த ஊர்ல எதுக்கு? இந்த பந்தய மாட்டுக்கெல்லாம் காய் அடிப்பாங்கல்ல, பாட்டுக்கு சேர்க்கக்கூடிய கருவி சப்ததாள கட்டை, சிப்பலா கட்டை. உங்க பாட்டுக்கு இது மகதையாள் என்று சொல்லக்கூடிய வீணை. என்னுடைய பெயர் நாரதர். அப்ப நீங்க நாரதர்? ஆமா. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியும். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. கேளும். பேச்சுல மாற்றம் இல்ல. மாற்றம் இல்லை. சரி. நடந்தது நடக்க போது நடந்து முடிந்தது எல்லாமே நாரதருக்கு தெரியும். காலமும் அறிந்தவர் நாரதர். தெரியும். மரவா மதுரை தெரியுமா? எதை? மரவா மதுரை. மரவா மதுரை நீங்க இருக்கு. அதுக்கு பேர் மரவ மங்கலம் தம்பி. அப்படியா? மரவா மங்கலம் பண்ணது. சரி விடு. உன்னைய தாண்டா ஊருக்கு கூட்டி கொண்டு வழி சொல்றதுக்கு தெரியாதமா தூங்கிட்டேன் வண்டியில விடு. மரவா மங்கலம் இருக்கு தெரியுமா? மரவா மதுரை தெரியும். மரவா மங்கலம் தெரியுமா? மரவா மங்கலம் தெரியுமா? தெரியுமே. சரி. நடந்தது நடக்க போது நடந்து முடிந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. மரவா மங்கலத்துல மாணிக்கத்தை பொண்டாட்டி யார் வச்சிருக்கா? அடே அறிவு கெட்டவனே, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யாரிடத்திலே கேட்க வேண்டும் என்று தெரிகின்றதா? யாருகிட்ட கேட்கணும்? நாரதர் என்று வைக்கிறேன். எனக்கு இதுதான் வேலையா? எல்லாம் தெரியும்ல? நடந்தது நடக்க போது நடந்து முடிந்தது எல்லாம் தெரியும்ல? தெரியுமே. அப்ப யாரு வச்சிருக்கா? இந்த வேலை என்னுடைய வேலை இல்லையா? எல்லாம் தெரியும்லையா? அப்ப சொல்லு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ இந்த வேலையா தெரியுற? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவன் தான் வச்சிருக்கான். இப்ப எவன்? மாணிக்கா. யார? மாணிக்கத்தை பொண்டாட்டிய மாணிக்கம் தான் வச்சிருப்பேன். பக்கத்துல இருக்காரன ஓட்டி கொண்டு வச்சிருப்பேன். என்ன ஒரு அறிவாளித்தனம். ஏன் நீங்க அப்படின்னா கேட்டு அறிவுத்தனமா என்கிட்ட? உனக்கிட்ட நீங்க பதில் சொல்லிருவீங்களா? நீங்க என்ன கேட்டா நான் பதில் சொல்லிடுவேனே. அது வேணாம் தம்பி விடுங்க. என்ன ரொம்ப பாவம் பார்த்து விடுற மாதிரி விடுறீல? என்ன வேணாம் தம்பி விடுங்கன்னா இப்ப நான் கேட்டா பதில் சொல்ல முடியுமா? அப்படி என்ன கேட்டு விடுவியா? நீ நகைச்சுவை நடிகரியா? அந்த வேலை நான் நகைச்சுவை இவ்வளவு நேரம் நகைச்சுவை நான் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க நீங்க இப்ப நினைச்சா எனக்கு கோமாளி பிள்ளைக்கு ஒரு காமெடி தான் தெரியும் போது வேற ஒன்றும் தெரியாது போல. அப்ப நான் கேட்ட உன்னால பதில் சொல்ல முடியும். அப்படி என்ன கேட்டு விடுவியா? வேணாம் நான் கேட்டா நீ பதில் சொல்ல முடியா? அப்படி என்ன கேட்டு விடுவியா? கேளுங்க. அவ்வளவு தைரியமா? கேளுங்க. ஒருவேளை நான் கேட்டு உன்னால பதில் சொல்ல முடியலைனா? உனக்கிட்ட நான் பதில் சொல்ல முடியலன்னா கூடுதல் அம்மனை குண்டியா இறங்கி நடந்து வரேன் விடு. அவங்க கரகமா உன்னை அம்மனமா பார்க்கணும்னு நீ கேளுங்க. நான் பதில சொல்றேன். அப்ப பதில் சொல்லிடுவீங்க தைரியம்? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். தெரியாம ஒண்ணு நான் வரல. எனக்கு மனசு வரல. எனக்கு மனசு வந்துருச்சு. எனக்கு மேடையில யார்கிட்ட இப்படி கேள்வி கேட்டலாம் நிப்பாட்டுறதெல்லாம் அது பெரிய பாவம். என்ன கேள்வி கேட்டு முடிஞ்சா நிப்பாட்டி பாருங்க. அது பெரிய பாவம்யா. பாவமாவே இருந்துட்டு போகுது. இல்ல ஒரு மனுஷன் வேதனைப்பட்டாரு. மனுஷன் வேதனை, நான் வேதனைப்படல. கேளுங்க. அப்ப சொல்ல முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை என்னால சொல்ல முடியும். ஒரு ஊர் இருக்கு. ஈழு போடு. இப்பதான் ஒரு ஆத்தா கொட்டாய் விடுது. நல்ல விடு. இங்க வரையும் கேக்குது. ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு குளம். குளத்துக்கு எத்தனை கரை இருக்கும்? குளத்துக்கு 4 கரை இருக்கும். நான் சொல்ற குளத்துக்கு 5 கரை.
இங்கே நல்ல மரியாதை இல்லையா? குளம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெப்ப குளம்ங்கிறதே தெப்ப குளம் தான். தெப்ப குளத்தில் 4 கரை தான் இருக்கும். என்னென்ன பாருண்ணே, 4 கரை தான் இருக்கும் தெப்ப குளத்தில். 5 கரை எப்படியா இருக்கு? நான் சொல்ற குளத்துல 5 கரை தான்டா இருக்கேன். அப்ப கூட நான் கேட்கல. சரி சரி வாங்க கேட்டு தோல. முதல்ல நீ இப்படி தருமாறியா, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவ? சரி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த குளத்துல 5 குருவி தண்ணி குடிக்க வருது. ஆமா, குளம் இருந்தா குருவி தண்ணி குடிக்க வரத்தானே செய்யும். குருவி, பாம்பு, பள்ளி, அது எல்லாமே வரத்தான் செய்யும். 5 குருவி தண்ணி குடிக்க வருது. எல்லா குருவியுமே வாயில தண்ணி குடிக்கும். நான் சொல்ற கதையில வர்ற குருவி பூரா வால்ல தண்ணி குடிக்குது. வால்ல தண்ணி குடிக்குதா? யோ, குருவி வாயில தானே தண்ணி குடிக்கும். நான் சொல்ற குருவி வால்ல தான் தண்ணி குடிக்கும். குளத்திற்கு 5 கரை, 5 கரையிலே 5 குருவி, 5 குருவியும் தன்னுடைய பசியை போக்குவதற்காக வாளிலே நீர் அருந்துகிறது. இந்த சூட்சமத்தை ஒரு கேள்வி நாயத்தோட கேட்டா பரவாயில்ல. ஒரு குளத்துக்கு 4 கரை இருக்கு, 5 கரை இருக்கிற வாயில குடிக்கிற குருவிய வால்ல குடிக்கும்ங்கிற எப்படியா பதில் சொல்ல முடியும்? என்னத்த அவனை கொண்டியா போ சொல்றியா? சரி சாமி, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டியல்ல, உங்ககிட்ட திருப்பி நான் கேள்வி கேட்கலாமா? நீ பதில சொல்ற, முதல்ல பதில சொல்லிட்டா கேள்வி கேட்கலாமா? பதில சொன்னா நான் கேட்கறதுக்கு பதில சொன்னா கேளு. நீ எல்லாம் சாட்சி தலைவா, நான் பதில சொல்லிட்டேன்னா கேள்வி கேட்கலாம். சரி, குளத்துக்கு 5 கரை, 5 ஹலோ ஹலோ சுத்தி வாங்க. நான் நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லும் போது நான் ஊம் போட்டல, இப்ப நீங்க ஊம் போடுங்க. ஒரு குளத்துக்கு எத்தனை கரை? 5 கரை. 5 கரையிலும் குருவி காத்து வாழ தண்ணி குடிக்குது. நீங்க கேட்ட கேள்வி வேற ஒன்றும் கிடையாது. குளம் அப்படி நீங்க சொன்னது குளம் கிடையாது, குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல 5 கரை நீங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த திரி போடுற இதழ். சரியா? நீங்க கேட்ட குளம் குத்து விளக்கு, நீங்க சொன்ன அந்த கரை அந்த திரி போடுற விளக்கு. அந்த குருவி உட்காந்து வாயில தண்ணி குடிக்குது. நீ இல்ல, குருவி வாயில தண்ணி குடிக்கல, அது குருவி கிடையாது. அதுல போடுற திரி அதோட வாளால இழுத்து சுடர் ஒளியை கொடுக்கும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இதான் எங்க அக்கா பத்தியா நீ பேசுற? கொக்காவன் கொக்கா. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியா பதில சொல்லிட்டேன். என் பேரு எனக்கு வைக்கல. நான் இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்மள கூட நாடகத்தை முடிச்சுக்கிறோம். வந்தோன்னு ஒருத்தர் சொன்னார், சாத்தி ராஜா தம்பி சீக்கிரம் விட்டுருக்க தம்பி, அவருக்காக நாடகம்னு. அப்ப நீங்க நம்மளுக்குள்ள முடிச்சுட்டா பணம் வாங்கிடுவீங்களா? நான் பணம் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. கேளும். சரி, நீங்க குளத்துல தானே கேள்வி கேட்டீங்க. அதே குளத்துக்குள்ள நான் ஒண்ணு கேட்கிறேன். எந்த குளத்துக்குள்ள என்ன ஆமதிரி என்ன மீன் தெரியுமா? ஒரு குளம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு குளம். அந்த குளத்து கரையில 3 சாமி. அந்த 3 சாமிக்கும் ஒரே ஒரு பூசாரி. அந்த குளத்தோட தன்மை என்னன்னா, எதை கொண்டு வச்சுட்டு தண்ணிக்குள்ள முழுங்கினாலும் 2ஆ மாறும். 4 வச்சா 8ஆ மாறி, 8 வச்சா 12 அப்படி மாறும். எத்தனை மாலையை கொண்டு வச்சுட்டு அந்த சாமி அந்த குளத்துல முங்கி இருப்பாரு, எத்தனை மாலையை கொண்டு வந்து சாமிக்கு போட்டிருப்பாரு. மாலையும் சரியா போடணும், மாலை மிச்சப்படக்கூடாது. எப்படி மாலையை கொண்டு வச்சு முங்கி இருப்பாரு, எப்படி மாலை மிச்சப்படாம வீட்டுக்கு போயிருப்பாரு சொல்லுங்க. குளத்தினுடைய தன்மை என்ன? எத்தை கொண்டு வச்சுட்டு முங்கினாலும் 2ஆ மாறும். அப்ப இவர் போனவர் 2ஆ மாற மாட்டாரா? இவர் 2ஆ மாற மாட்டாரு, கொண்டு வர பொருட்கள் மட்டும்தான் மாறும். அப்ப மாலை 3 சாமி சரியா போடணும், எல்லா சாமிக்கும் மாலையை சரியா போடணும், மாலை மிச்சப்படக்கூடாது. ஆனா ஒரு வாட்டியும் போடும் போது ஒரு வாட்டி போய் குளிச்சுட்டு வந்து போடணும். 7 மாலை கொண்டு போறாரு, 24 மாலை போட்டாரு. 7 மாலை கொண்டு போய் 24 மாலை போட்டாரா? அம்மா கணக்கு பண்ணிக்க. எப்படி? அவ்வளவுதான் சொல்ல முடியும், கணக்கு பண்ணிக்க. நீ எப்படின்னு நீ கேட்டது பதில். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டியா? சரி, எப்படி? 7 மாலையை கொண்டுட்டு குளத்துல இறங்குறாரு. 7 எத்தனை ஆகும்? 14. 14ல முதல் சாமிக்கு 8 மாலையை போட்டுறாரு. மிச்சம் கையில எவ்வளவு இருக்கு? மிச்சம் 6. 6 கொண்டுட்டு மறுபடியும் குளத்துக்குள்ள இறங்குறாரு. குளத்தோட தன்மை 2ஆ மாறும். 6 6 12. 12ல 2ஆவது சாமிக்கு 8 போட்டுறாரு. 12 8 போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 4. 4 கொண்டுட்டு மறுபடியும் குளத்துக்குள்ள இறங்குறாரு. 4 4 8. 3ஆவது சாமிக்கு 8 மாலையை போட்டு துண்டை உதறி தோல்ல போட்டு போயிட்டாரு. சரி, நான் வாங்கின கடையில நீ புக்கு வாங்கியிருக்கிற, நான் வேற புக்கு போய் இன்னும் புதுசாக வாங்கணும்.
இருக்கட்டும் சாமி. என்ன கேக்குறீங்க அடுத்து? உங்களுடைய நாமோதயம். என் நாமோதயம் வீரத்தேவன். எதற்காக இந்த பெயர் தங்களுக்கு வைத்தார்கள்? புலியை குத்தி கொண்டதால் வீரத்தேவன். சும்மா சொல்லாத. புலியை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுவாங்க. அட நான் குத்தி கொண்டு விட்டேன் காட்டுக்குள்ள. மனுஷன் அடிச்சே கொண்டு விடும் தெரியுமா? என்ன சாமி? புலியை என்ன? அட நான் குத்தி கொண்டு விட்டயா சாமி? குபேர பொம்மை பாத்திருக்கீங்களா? அம்மா அந்த பாத்துக்குங்க. ஆமா சொல்லுங்க. புலியை குத்தி கொண்டிருக்கிறாய். ஆமா. உனக்கு நான் ஒரு பேர் வைக்கவா? என்ன? வேணாம்னு தோணுது இன்னைக்கு. என்ன? இல்ல வச்சனுமால வேணாமா? அப்படி என்ன பேர் வைக்க போறியா? மதுரையை ஒரு வீரன் காப்பாற்றினான். மதுரை வீரன். பருத்திக்காட்டை ஒருவன் காப்பாற்றினான். அவர் பேர் பருத்தி வீரன். புலியை குத்தியதனால் என் பேர் அருமையான பெயர். உலகத்தில் யாருக்கும் சுட்டாத பெயர். புலித்தி வீரனா? மண்டே பொழந்துடைய முழந்து. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் நம்பிராஜன். அவருக்கு ஏதாவது பேர் வைப்போம்? அவருக்கு பேர் வைக்கணும். அவர் இருக்க பேரே போதும். அம்மா பேரு? நங்கை மோகினி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. நீங்க எல்லாம் சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு வந்து நாங்க சுப்பிரமணிய கடவுளை வேண்டோம். எல்லா பேருமே முருகப்பெருமானை தான் கும்பிடுறீங்க. ஆமாங்க. கும்பிட்டா சரி. என்ன உழைப்பு உழைக்கிறீங்க? நாங்க திணையும் திளைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். காவலுக்கு வந்துட்டீங்க. ஆமாங்க. அண்ணன் தம்பி 7 பேர் நீங்க இருக்கோம். நீங்க எல்லாம் வந்து சரி. உள்ள ஏதோ பெண்களுடைய சத்தம். 2 பெண்கள் உள்ள இருக்கிறார்கள். 2 பெண்கள். ஆமா. யார் யார்? ஒன்று வள்ளி, இன்னொரு ஆளு குள்ளி. வள்ளி என்பவள் யார்? வள்ளி என்பது என் தங்கை, குள்ளி என்பது என் ஆள். உன்னாள் என்றால் நம்ம தோதுமாது. என்னையும் சேர்த்துக்கிறியா? ஏன் ஆளியா? நீதே நம்ம ஆளு. நீ எப்ப எப்படி கிடக்குற? ஏன் ஆளியா? அது வள்ளிங்கிற பெண்மகள் சொன்னீங்க. ஆமாங்க. அண்ணன் தம்பி 7 பேர் தானே சொன்னீங்க. ஆமாங்க. இந்த பெண்மகள் எப்படி வந்தால்? இது காட்டில் கண்டெடுத்த பிள்ளை. எங்கே? காட்டுல. காட்டலாண்டா? நான் எங்க அப்பா வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்தில் ஒரு குழந்தை. எப்படி சத்தம் கேட்டது? குஹா குஹா என்ற ஒரு சத்தம். உடனே பிள்ளையை போய் தூக்கினேன். பார்த்த உடனே பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். உடனே தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் செல்லமா. அவளுக்கு கூட்டியாந்துட்டீங்க பிள்ளைய? ஆமா. இந்த இன்னொரு பிள்ளை எங்க பிடிச்சீங்க? இன்னொரு பிள்ளை எங்க பிடிச்சாங்கன்னே தெரியல. குடிச்சாந்து விட்டுருக்காங்க. இல்லங்க வள்ளியோட மட்டும் என்னங்க? இல்ல வள்ளியை மட்டும் சொல்றீங்க. இந்த பெண்மகளை எங்க பிடிச்சாந்தீங்க? அப்படி இந்த பிள்ளை எங்க பிடிச்சோம் தான் எங்களுக்கு தெரியல. நான் பிடிச்சி சொல்றேன். இப்ப பெண்களை பார்க்க வேண்டும். அப்படியா? அதனால இப்ப யாரை கூட்டியாரீங்க? முதல்ல யாழு. அது வரைக்கும் அந்த பெண்மகள் வரும் வரை. அது வரைக்குமா? அது வரை நான் என்ன செய்ய வேண்டும்? அது வரை 108 நம்பர் ரூம்ல போய் நீங்க உட்கார்ந்திருக்க வேண்டும். போங்க. ஏண்டா 108 போச்சு? அதுல ஓனாதே அழைத்து வாருங்கள் பெண்களை சந்திப்போம். மகராச உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி.
வசனம் பேசுறதுக்கெல்லாம் வாசிக்க சொல்லல. போதும் போதும் நிறுத்துங்க. நம்ம இடத்துக்கு சுவாமி வந்திருக்கிறார். நாரதர் சுவாமி எப்பத்த ஆச்சாரி பிரம்மச்சாரி மலிக்க விழலாம். எப்படி பிரம்மச்சாரி மலிக்க விழலாமா? இந்த பொம்பளைக்கு காட்டப்பட்டு தனிக்க விழலாமா? இந்த பொம்பளைக்கு காட்டப்பட்டு தனிக்க விழலாம். அப்பா நைவா புழுன்னு இந்த குடும்பம் பாத்துக்க அப்பா. இந்த வார்த்தைக்கு நீ உன் மகளை மண்டைய பொளந்துருக்கு. எப்படி நிக்கிது பத்தியல அப்பாவுக்கு? அப்பாவுக்கு நிக்கிதா? அப்பா வாசிங்க. நீங்க அம்மா சொல்லணும், நீ சொல்ல கூடாது. நீங்க பேசாம முத இருங்களே. இதுவும் பாத்துருக்குமோ? ஏய் கலவாடி பெண். நைவா இப்ப தாண்டா பிள்ளைக்கு வெக்க வருது. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றதெல்லாம் கேக்குதுடா. போதும் அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க. வாங்க சாமி அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த பெண்மகள் யார்? நான் சொன்னல நம்ம காதலியா? நம்ம காதலி இல்லையா? ஏன் காதலி? காதல் என்றால் அன்பு. அன்பை யார் மேல் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். அது இதேப்ப நடக்குது. நீ உள்ளே வா. நீ உள்ள போ, நான் வெளில போறேன். பெண்ணே, எத்தனையோ பெண்களை பார்த்தேன். உன்னை பார்த்தவுடன் காதலிக்கலாம் என்ற எண்ணம் வருகிறது. காதல் பண்ண போறீங்களா? உங்களுடைய விருப்பம் என்ன? நீங்க எடுத்து பண்ணுங்க சாமி. என விருப்பம் இல்லாம செய்ய இல்ல, நீங்க காதல பண்ணுங்க. அவனுடைய உன்னுடைய கணவரிடம் அவன் கணக்கறா பொடிப்பே. நீங்க பண்ணுங்க. பண்ணங்க சொல்றோம். இவங்க பொடிப்பேல நான் பொடிப்பேலா? நீங்க பண்ணுங்க சாமி. அந்த ஆளு மாதிரி நீங்களும் பண்றீங்களான்னு சொல்றீங்க. நான் நல்லா மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ளே. என்ன நான்டா காதல் பண்ற? நீ நிறைய அடஞ்சல் பண்ற தம்பி. சாமி உண்மையாவே சொல்லி நிறைய அடஞ்சல். சாமி நீ விலைக்கு போயிருந்து அந்த பிளைட்ட கேளு. நீ சேர்ந்துக்கலாமான்னு கேளு அந்த பிளைட்ட. விலகு. மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ளே. தண்ணி தொட்டு காலமில்லா இந்த கண்ணந்தோடு ஒரு நேரம் அன்று கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ளே. மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ளே. யூடியூப் போடுது மாப்பிள்ள. நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. சாரலுக்கு யோகமடி கொண்டு மல்லி பூவுக்கு ஒரு வேகமடி. விட்டாக்க ஏறுதொரு வாரமடி. தொட்டு தொட்டு சேர்க்க விட்டு தேருமடி. உன்னோட கையால நானும் மாறி உன்னோடு பூவோடு கூடி கண்ணாடி பாராத காயம் தேறி கண்ணே நான் தெம்மாங்கு பாடி ஒன்னா தேர வந்தா போதும் ஏறும் மோகம் தானா தீரும். மஞ்சப்பொடி தேக்கையிலே ஏன் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ளே. முட்டான மொட்டு ஒண்ணு பூத்ததென்னு பூவுக்குள்ள தேனு வந்து சேர்ந்ததென்னு தேனாறு உன்முதடு வந்ததென்னு தேனெடுத்து நான் அருந்தும் நேரம் என்ன உன்னோட பூமேனி ஓடும் தேர் எப்போது ஊர்கோலம் போகும் பஞ்சாங்கம் தீராத காயம் தேறி கண்ணேர தெம்மாங்கு பாடி
காலமெல்லாம் இந்த கண்ணன் தொடும் ஒரு நேரம் அன்றோ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ளே மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு போற புள்ளே. ஆக மொத்தம் கண்ணன் தொடும் நேரம் அப்பனும் கண்ணனுக்கே போயிடுச்சு. கடைசியில கண்ணை கற்பண்டாப்புல நம்ம நேரம் வாயில வெள்ள வச்சுட்டு போய்கிட்டு இருக்க பத்தியா. என்னை உன்னை சந்தித்து விட்டேன். நிறைய இடைஞ்சல்கள் இந்த இடத்தில் இருக்கின்றது. அழைத்து வாருங்கள், வள்ளியை சந்திப்போம். தங்கச்சி அணிலுக்கு 3 கோடி போட்ட ராமரே கழுத்தில 3 முடிச்சு போட சொன்னாரோ. அணிலுக்கு 3 கோடி போட்ட ராமரே கழுத்தில 3 முடிச்சு போட சொன்னாரோ. மாமி புது ராமி ஒரு மதன ராஜதான் நெடுநாள வள வீசி என புடிச்ச வீரதான் அவன் மாலைக்காக காத்திருக்கேனே இந்த சின்ன பொண்ணு. அணிலுக்கு 3 கோடி போட்ட ராமரே கழுத்தில 3 முடிச்சு போட சொன்னாரு. மாவிளக்கு கோயிலுக்கு ஏத்தி வச்சே நான் தான் நல்ல மாப்பிள்ளை தான் தேடி வந்த மனசு போலாமா. மாவிளையும் தோரணமும் வாசல் வந்து சேரும் வரமாதலிதான் ஆனதுமே நாயனங்கள் சொல்ல சொல்ல ஆசைதான் நெஞ்சுக்குள்ள ஓசைதான் மல்லிகை பூ வாசைதான் இன்னும் வர மாசதான் என் தேவி. அணிலுக்கு 3 கோடி போட்ட ராமரே கழுத்தில 3 முடிச்சு போட சொன்னாரே. கூறப்பட்டு வாங்கிடுவே வேற என்ன பேச்சு நான் கோடி கோடி பேசிடத்தான் ஜோடி ஒன்றாச்சு. சீசனத்தை கேட்கலையே மாமே மனசு வெள்ள உங்க பேரை சொல்ல நான் சுமப்பேன் 6 7 புள்ள கண்டுக்குள்ள ஜாததான் ஒண்ணு ரொம்ப வீரம்தான் வில்லோடிச்ச ராமதான் நான் முடிச்ச மாமதான் என் தேவா. அணிலுக்கு 3 கோடி போட ராமரே கழுத்தில 3 முடிச்சு போட சொன்னாரே. மாமி புது ராமி புது ரோதனராஜதான் நெடுநாள வள வீசி என புடிச்ச வீரதான் அவன் மாளிகாக காத்திருக்கேனே இந்த சின்ன பொண்ணு. அணிலுக்கு 3 கோடி போட ராமரே கழுத்தில 3 முடிச்சு போட சொன்னாரோ. தங்கச்சி நம்ம இடத்துக்கு நாத மகா முனிவர் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம இடத்துக்கு நாரதர் மகா முனிவர் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கா? இதோ வருகிறார் சுவாமி. நம்ம சத்தம் கேட்க பிடிக்கல. சுவாமி அழைத்து வாருங்கள் அண்ணா. வாழ்க பல்லாண்டு. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். என்ன பண்ண போகுது அம்மா? ஆ, ஆ, லலா, 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 லலா. திருப்பார் கடல் வாசல் திருநாமம் புகழ்பாடும் தெய்வ அருள் தூதுவரே வருகவே. திருவடிகள் சரணமாசி தருகவே. திருவடிகள் சரணமாசி தருகவே.
வரவேண்டு அம்மா வள்ளியம்மா என்ன உங்கள் கூந்தலின் ரகசியம் என்ன? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அங்கிட்டு கட்டி வைப்பேன். அப்போதைக்கு வந்து எடுத்துக்க. நூடுல்ஸ் மண்டமா இருக்கு. வருக வருக நாரதர் மகரிஷியே வருக, கலைவாணியின் மைந்தனே வருக, பிரம்மாவின் தவ புதல்வனே வருக வருக என்று வரவேற்ற. ஐயா உருப்படாது, நீங்க பேசுங்கப்பா. அதான் நான் சொல்றேன் உருப்படாது. வருக வருக என்று வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த குறிஞ்சி நிலத்திற்கு அதுல உட்காந்துக்க என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வாருங்கள், வணங்குகிறேன். அவர் தூக்கிட்டார் உடனே டவுசர். தாங்கள் இருவருக்கும் வேண்டிய வரம். நீங்க பேசி நீங்க பேர் நான் கேப்பேன். உள்ள வந்து நீ நோக்க இனி என்ன மிச்சம் இருக்கு நீ கேக்குறது கேளு. ஏங்க அப்படி பேசுறீங்க? கேளு கேளு. உள்ள கூட்டி போய் வைவியா நீ? ஏனோ அப்புறம் பொம்பளை பிள்ளை இல்லாம அப்புறம் என்ன இதுவா? தெரியாம என்ன பொம்பளை பிள்ளை இல்லாம என்ன பாக்கும்போது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏதா பேசுறீங்க வந்து காதை பிடிச்சு கடிச்சு மரியாதை ஒழுக்கமா தூங்குங்க மது. நீ வாய முடியாம. சரியான பொம்பளை புண்டை இல்லங்கறாப்ல. சரியான அம்மா சரியான பொம்பளை போடுங்க போடுங்க மனசில கலவாடி பையனே. எப்படி அசிங்கமா பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்? உங்களை பத்தி நான் பெருசா கேள்விப்பட்டிருக்கேன். கேளுங்க கேளு. என்ன? நீங்க அஷ்டம சத்துக்கள் 19 படிச்சிருக்கீங்களாம்ல? நீ அவனோட சேர்ந்தா ஒரு அறிவு போக. சரி கேளு. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா. பெருசா சிறுசாக்குவீங்களா சிறுசா பெருசாக்குவீங்களா? கீழ இருக்கிறது மேல வந்துருமா மேல இருக்கிறது கீழ வந்துருமா நினைச்சா? அப்படியே. சரி. வாய மூடுறா போல. எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன பண்ணணும்? இது உட்கார்ந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது. அது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க ஒரே ஒரு வாரம் மட்டும் அது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வாரம் கொடுங்க. இவ்வளவு வேதனைப்பட ஒரு பெண்மகள் வேதனைப்படும் பொழுது என்னுடைய மனது தாங்கவில்லை. அதனால் உனக்கு நான் இன்று ஒரு ஆசீர்வாதம் செய்கிறேன். உங்களை தான் நம்பி நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். நல்ல நீளமா இல்லாம ஒரு வாரம் கொடுங்க. தாங்கள் திருவண்ணாமலை சென்று இருக்கிறீர்களா? சென்றிருக்கேன். கிரிவலம் கூட போயிருக்கிறேன். இப்ப அதனால என்ன பிரச்சனை? திருவண்ணாமலை சென்று வாருங்கள். போய் திருவண்ணாமலை போனீங்க கிரிவலம் வரும்போது ஆமா ஒரு மகுடி ஊதுற பாம்பு வச்சிருப்பாங்க. ஆமா பொட்டியில. அந்த கிரிவலம் வரும்பொழுது பாம்பாட்டி எல்லாம் பாத்திருப்பீங்களா? ஆமா. அட இருடா சத்ரா. பாம்பாட்டியை பாத்திருக்கீங்களா? பாம்பு வந்து பெட்டிக்குள்ள இருக்கும். ஆமா. மூடி எடுத்து மகுடி எடுத்து ஊதுனோடனே பாம்பு வேகமா வந்துருச்சு. சொல்லு. அப்ப இந்த பாம்பு கிளம்பணும்னா நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. அப்புறம் என்ன? உயிர் உள்ள பாம்பா இருந்தா மகுடி வச்சு ஊதுனா எந்திரிச்சு ஆடும். ஏற்கனவே செத்த பாம்பா இருந்தா எப்படி மகுடி வச்சு ஊதுனா ஆடும்? பாம்பு செத்துருச்சுன்னா சூடத்தை வச்சு கொளுத்தி. இப்ப நீங்க சொன்ன அதை தான் இப்ப நான் செய்ய போறேன். சூடத்தை மண்டல வச்சு கொளுத்து. லப்பர் பேண்ட் போட்டு இறுக்கி வச்சு கட்டிடவா? சாரி. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும் சாமி. அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே கொளுத்துன மாதிரி தான் இருக்கு. சூடோ சூடோ சூடோ. ஏய் புனிதமானது சூடோ. இதுக்கு கிளம்பு நேரா. உங்க ஆசீர்வாதம் போதும் சாமி.